வருஷத்துக்கு மட்டுமே அந்த போக்குவரத்து சார்ந்த டெண்டரில் அவங்க பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு. இப்போ நடந்த 5 நாள் விசாரணையில் 1000 கோடிக்கு மேலே இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அமலாக்கத்துறை உறுதிப்படுத்தி இருக்கிறது. உரிமையாளர்கள் யாரு, பினாமிகள் யாரு, நண்பர்கள் யாரு, எல்லாமே ஆளுங்கட்சிக்கு சாதகமானவர்கள், ஆளுங்கட்சியோடு நேரடி தொடர்பில் உள்ளவங்க. அந்த எப்படி டெல்லி சத்தீஸ்கர் மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் மதுபான ஊழல் நடைபெற்றதோ, ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற அளவுக்கு மதுபான ஊழல் நடைபெற்றதோ, அதே அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் மதுபான ஊழல் நடந்துட்டு இருக்கு. இப்பொழுது 1000 கோடிக்கு மேல் என்று சொன்னாலும் கூட இன்னும் விரிவான விசாரணை நடைபெறும் பொழுது 40,000 கோடிக்கு மேலே இதில் ஊழல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற அளவிற்கு இது தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டிய விஷயம், தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயமாக இருக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழகத்தில் இந்த டாஸ்மாக் 1000 கோடி ஊழல் என்பது இன்றைக்கு உறுதி செய்யப்படுகின்ற அளவிற்கு விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இதற்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டில் இந்த லஞ்ச ஒழிப்பு இயக்கம் அந்த துறை இது சார்ந்து பல்வேறு விதமான வழக்குகள் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன மாதிரியான வழக்குகள் என்று பார்த்தோம் சொன்னால், ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே 1988 ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே மாநில அரசின் கீழ் இயங்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க வழக்குகள் போட்டிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அதிகமான விலைக்கு விற்கிறாங்க டாஸ்மார்க்கு, 10 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் அதிகமான விலைக்கு விற்கிறாங்க. அதே மாதிரி கணக்கில் காட்டாம அதிகமான உற்பத்தி பண்ணி போலியான ஸ்டிக்கரை ஒட்டி பாட்டில்கள் அதிகமாக அதுக்குன்னு தயார் பண்ணி ஒரு பேரலல் நெட்வொர்க்கில், எப்படி முறைப்படுத்தப்பட்ட முறையில் நெட்வொர்க்கில் டாஸ்மார்க் மூலமாக சரக்குகள் விற்கிறாங்களோ அதே மாதிரி முறைப்படுத்தாத முறையில் ஒரு 30% அளவிற்கு இந்த டாஸ்மார்க்கில் என்ன பண்ணுறாங்க, முறைப்படுத்த முடியாமல் கணக்கில் காட்டப்படாத வகையில் பேரலல் நெட்வொர்க்கில் இந்த டாஸ்மார்க் நிறுவனம் மதுபானங்களை உருவாக்கக்கூடிய மதுபான ஆலைகள், அந்த பாட்டில் சப்ளை பண்ணக்கூடிய பாட்டில் நிறுவனங்கள், இந்த 3 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு டைப்பில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஒரு பேரலல் நெட்வொர்க்கில் பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி பண்ணுற அளவுக்கு இந்த ஒரு விற்பனையை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த டாஸ்மாக் அதிகாரிகள் அந்த ஊழியர்களை நியமனம் செய்கிறதுல, அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல, அதில் அவங்க ஊழல் பண்ணி நிறைய ஊழல் செஞ்சுருக்கிறாங்க. போக்குவரத்து சார்ந்த ஊழல், இந்த பாட்டில்கள் கொண்டு போய் சேர்க்கறதுல, அந்த டெண்டர் கொடுத்ததுல, போக்குவரத்து சார்ந்த ஊழல் மட்டுமே இது மட்டுமே ஒரு 100 கோடிக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு, கடந்த 5 ஆண்டுகள் நீங்கள் அதை மல்டிபிள் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு வருஷத்துக்கு மட்டுமே அந்த போக்குவரத்து சார்ந்த டெண்டரில் அவங்க பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு. இப்படி டாஸ்மார்க் நிறுவனத்தில் உயர் அதிகாரிகள் செய்யக்கூடிய ஊழல், டாஸ்மார்க் அதிகாரிகளுக்கும் மதுபான ஆலை அதிபர்களுக்கும் நடைபெறுகின்ற ஊழல், டாஸ்மார்க் அதிகாரிகளுக்கும் அந்த பாட்டில் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்களுக்கும் இடையே உள்ள ஊழல். இந்த பாட்டில் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால், அவங்க யாருமே கிடையாது. இந்த மதுபான ஆலையை யாரெல்லாம் ரன் பண்ணுறாங்களோ அந்த நபர்களுடைய பினாமிகளாக இருப்பாங்க, இல்லை அவங்களுடைய சிஸ்டர் கன்சர்ன் சகோதர நிறுவனமாக இருப்பாங்க. அவங்க தான் அந்த பாட்டில் நிறுவனங்களை ரன் பண்ணுறாங்க. இதில் டெண்டரில் பல மோசடி நடக்குது. அவங்களுடைய ஏலம் முறையில் மோசடி. பல இடங்களில் பார் லைசன்ஸ் கொடுக்குறப்ப ஒரே ஒரு நபர் தான் இருப்பார், ஆனால் ஏலம் விட்டு அந்த நபருக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு அவங்க கண்டறிஞ்சிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் முறைகேடு நடந்திருக்குன்றது கண்டறிஞ்சிருக்காங்க. இப்போ நடந்த 5 நாள் விசாரணையில் 1000 கோடிக்கு மேலே இவங்க விசாரணை ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அமலாக்கத்துறை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தான் பாரதிய ஜனதா கட்சி இது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகணும். இன்னைக்கு டாஸ்மார்க்குக்கே ஒழிப்போம், பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம், படிப்படியாக எண்ணிக்கை குறைப்போம்லாம் சொல்லி தான், தேர்தல் வாக்குறுதி சொல்லி தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. நமக்கெல்லாம் தெரியும்
எந்த அளவுக்கு அவங்க எண்ணிக்கையை குறைச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இதை விட எண்ணிக்கை கூட தான் செஞ்சிருக்கு. வேற வழியில மணமகள் மன்றங்களுக்கு தரேன், நட்சத்திர ஹோட்டல்ல தரேன், பெண்கள் கூட குடிக்கிற அளவுக்கு வேற ஒரு மாடல்ல லைசன்ஸ் தரேன், இப்படி சொல்லி தான் இன்னைக்கு எண்ணிக்கை கூடியிருக்கே தவிர்த்து இவங்க குறைக்கவே இல்லை. காரணம் என்ன? இந்த மதுபான ஆலைக்கு சொந்தக்காரங்களாம் யாரு? உரிமையாளர்கள் யாரு? பினாமிகள் யாரு? நண்பர்கள் யாரு? எல்லாமே ஆளுங்கட்சிக்கு சாதகமானவர்கள், ஆளுங்கட்சியோடு நேரடி தொடர்பில் உள்ளவங்க. முதல் கட்டமாக வருகின்ற 17ஆம் தேதி திங்கட்கிழமை எங்களுடைய ஆற்றல் மிகு தலைவர், மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தலைமையில் சென்னையில் எக்மோர்ல டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக முற்றுகை போராட்டம் நாங்கள் பண்றோம். இது ஒரு தொடக்கமான போராட்டம், தொடக்கம்தான். வருகின்ற காலகட்டங்களில் தமிழ்நாடு முழுக்க 5000 டாஸ்மாக் கடைகளையும் முற்றுகையிடுகின்ற ஒரு போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்க போகுது. இது ஒரு மிகப்பெரிய, அவரை மீண்டும் அமைச்சராக கொண்டு வந்தது அப்படின்றது ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட அடி, கரும் புள்ளின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 14 மாதங்களுக்கு மேலாக குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையில் இருந்து அது வரைக்கும் அந்த அமைச்சர் பதவி அப்படியே வச்சு திரும்ப வெளியில பெயில வந்த பின்னாடி திரும்ப அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க சொன்னா இதை விட ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை எங்க இருக்க முடியும்? நம்முடைய உச்ச நீதிமன்றமே இதை கண்டிச்சிருக்கிறாங்க. அதனால அமலாக்கத்துறை இப்ப அவங்களுக்கு ஆதாரம் இருக்கு. அதே அமைச்சர் இதுலயும் தவறு செஞ்சிருக்கிறார். இப்போ கூட சமீபத்தில் ஒரு செய்தி, சமீபத்தில் அவர் பல இந்த நிறுவனங்கள், குறிப்பா இந்த மணமகள் மன்றங்கள் போன்ற FL2 அந்த மாதிரி அவங்கள மிரட்டி 15% கமிஷன் வேணும்னு கட்டாயப்படுத்திருக்கதாக தகவல். ஒரே நாள்ல 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சதாக தகவல் அங்க உள்ள ஊழியர்கள் சொல்றாங்க. இந்த விசாரணை இப்ப நடந்திருக்கு. அதனால அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய பெயில கேன்சல் பண்ற அளவுக்கு, மீண்டும் அவர் கைது செய்யப்படுகின்ற அளவுக்கு அமலாக்கத்துறை விரைவான நடவடிக்கை எடுக்கின்றதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய கோரிக்கையா இருக்கிறோம். அது அரசியல் காரணங்களுக்காக எப்படி வேணாலும் சொல்லலாம். அமலாக்கத்துறை என்பது ஒரு நடுநயமாக, சுதந்திரமாக, யாருடைய அச்சுறுத்தல் இல்லாமல், யாருடைய தூண்டுதல் இல்லாமல் செயல்படுகின்ற நிறுவனம் தான் அமலாக்கத்துறை. நாம நம்பிக்கை வைக்கணும். அந்த அமலாக்கத்துறை தான் டெல்லியிலையும் உண்மை நிலையத்தை வெளியே கொண்டு வந்திருக்கு, சத்தீஸ்கர்லையும் உண்மை கொண்டு வந்திருக்கு, தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. எந்த அடிப்படையில்? மாநில அரசு போட்ட வழக்குகள் அடிப்படையில் தான், FIR போட்ட அடிப்படையில் தான் இந்த வழக்கை பதிவு செய்யறாங்க. எப்படி இதை தூண்டுதல் நம்ம சொல்ல முடியும்? ஆனால் நிச்சயமாக எந்த ஒரு தூண்டுதல் இல்லை. அவங்க சுதந்திரமாக செயல்படுற அமைப்பு சுதந்திரமாக செயல்படுறாங்க, அதான் அர்த்தம். தவறு நடந்திருக்கு, எங்கேயோ நடக்கல. இந்த 3 நிறுவனங்களுக்கு மத்தியில் தான் நடந்திருக்கு. இதனுடைய கட்டுப்பாடு, அதிகாரம் அவங்க செலுத்துறாங்க. இவங்களுடைய மிரட்டலுக்கு அடிமைஞ்சு கூட சில தவறுகள் நடந்திருக்கு. அதனால தவறு எங்கேயோ நடக்கல, அவங்களுடைய அதிகார வட்டத்துக்குள்ள தான் தவறுகள் நடந்திருக்கு. அதனாலதான் அவரையும் அந்த கண்காணிப்பு வட்டத்துக்குள்ள கொண்டு வரணும், அவருடைய பெயிலை கேன்சல் பண்ணணும், அதுதான் சொல்றோம்.